Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தாவேகா சார்பில் நடந்த கல்வி விருது விழா குறித்தும் அக்கட்சியின் தலைவர் தொடர்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியது பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை காணலாம். குழந்தைங்க மேலே கை போட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவரை எல்லாரும் அண்ணனா பார்க்குறாங்க. அதை தாண்டி 2 குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி அந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க தொண்டர்களை நிறைய பேர் வர வச்சுருந்தாங்க ஆஃபீஸுக்கு. இதுக்கு நடுவில் வந்து இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்லை சார் இது ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார், அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சார் இப்போ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா அவங்க வந்துட்டு கூத்தாடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை சார், நல்ல மனுஷனாக இருந்தால் போகணும். விஜய் சாரை பொறுத்தவரை நல்ல மனுஷன். நான் இதை வந்து கட்சி ரீதியாக பேசலை, ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு நடிகர் என்னுடைய நண்பர், நீங்கள் தொடர்ந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க. இதனால தான் இது பண்ண சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுனதுனாலையும் உங்கள் ஆட்கள் அங்கே வந்ததுனாலையும் இது இஷ்யூ பெருசாகிடும், பிரச்சனையாகிடும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இதை நான் கைவிட்டிருக்கேன். பட் இது தற்காலிகமாக தான் கைவிட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வேல்முருகன் நான் பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டினியூ இதை வந்து தொடருவேன். விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார், அது வரவேற்புக்குரியது. மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.